அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரம் 8 அலகு 2 இரண்டாவது லெசனில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு கணனி கோப்புகள் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் பற்றி முழுமையாக படிக்கப் போகின்றோம். ரைட், இப்போது நாங்கள் பாடத்துக்குள்ளே நுழையலாம். கணனியில் பல்வேறுபட்ட கோப்புகள் காணப்படுகின்றது. உதாரணமாக வேர்ட் ஃபைல், எக்ஸல் ஃபைல், ஒரு ப்ரெசன்டேஷன் என்றால் பவர் பாயிண்ட் ஃபைலாகவோ அல்லது ஒரு இமேஜ் ஒரு படம் அல்லது படிமம் கோப்பு ஆகவோ, ஒலிக்கோப்பு வீடியோ ஃபைலாகவோ அல்லது ஒலிக்கோப்பு சவுண்ட் ஆடியோ ஃபைலாகவோ காணப்படுகின்றது. இந்த கணனி கோப்புகள் ஒவ்வொன்றும் பல பண்புகளை கொண்டுள்ளது. கோப்பின் வகை, ஃபைல் டைப், கோப்பின் பெயர், ஃபைல் நேம், கோப்பு நீட்சி, ஃபைல் எக்ஸ்டென்ஷன், கோப்பின் அளவு, ஃபைல் சைஸ், கோப்பு சேமிக்கப்பட்டுள்ள இடம், லொக்கேஷன், கோப்பு தயாரிக்கப்பட்ட திகதி, இறுதியாக கோப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட திகதி மற்றும் கோப்பின் உரிமம் ரைட்ஸ் ஆகியனவற்றை நாங்கள் பண்புகளாக குறிப்பிடலாம். ஒரு கோப்பினுடைய பண்புகளை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது பற்றி நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்க போகின்றோம். ரைட், இங்கு ஒரு கோப்பு காணப்படுகின்றது. அதாவது இது ஒரு PDF கோப்பாக உள்ளது. இந்த PDF கோப்பினுடைய பண்புகளை இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்கு இந்த கோப்பினை பல்வேறுபட்ட ஃபார்மேட்டில் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த அமைப்பை கிளிக் பண்ணி லார்ஜ் ஐக்கன்ஸ் என்பதனை கிளிக் பண்ணி கொள்கின்றேன். இப்போது சற்று பெரிதாக இந்த கோப்பு காட்டப்பட்டுள்ளது. இப்போது இந்த கோப்பினை கிளிக் பண்ணி தெரிவு செய்து விட்டு உங்களுடைய சுட்டியினுடைய வலது பக்க பொத்தானை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு இறுதியாக உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு தான் இந்த கோப்பினுடைய பண்புகள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக கோப்பினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பெயரை மாற்றிக்கொள்ளவும் முடியும். மாற்றக்கூடிய அமைப்பில் தான் காணப்படுகின்றது. கர்சரை கிளிக் பண்ணும்போது அது பிளிங்க் பண்ணி கொண்டிருக்கின்றது. ஆகவே மாற்றிக்கொள்ளவும் முடியும். 6 Unit 1 PDF என்ற பெயரை கொண்டுள்ளது இந்த கோப்பு. அடுத்ததாக டைப் ஆஃப் ஃபைல். இந்த கோப்பானது எந்த வகை கோப்பாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Adobe Acrobat டாக்குமெண்ட், அதாவது .pdf என குறிப்பிடப்பட்டுள்ளது. Adobe Acrobat டாக்குமெண்ட்டினுடைய கோப்பு நீட்சி தான் இந்த பிராக்கெட்டுக்கெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. PDF என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோப்பு நீட்சி பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ரைட், அடுத்ததாக ஓப்பன்ஸ் வித். எந்த மென்பொருளில் இந்த கோப்பு ஓப்பன் பண்ணப்படுகின்றது அல்லது ஓப்பன் பண்ண போகின்றீர்கள் என்பதனை தெரிவு செய்து கொள்ள முடியும். இதில் Adobe Acrobat Reader என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த சேஞ்ச் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் நாங்கள் வேறு ஒரு மென்பொருள் ஊடாக நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் எல்லா கோப்புகளும் எல்லா மென்பொருட்களுக்கும் சப்போர்ட் பண்ணாது. ஆகவே அதற்குரிய வகையில் தான் நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக லொக்கேஷன் காட்டப்பட்டுள்ளது. இந்த கோப்பு உங்கள் கணனியில் எந்த இடத்தில் சேமிக்கப்பட்டு உள்ளது என்ற லொக்கேஷன் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு முகவரி அட்ரஸ் இருப்பது போன்று இந்த கோப்பும் அங்கு உள்ளது என்பது இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அது குறிப்பிடப்பட்டுள்ளது. C டிரைவில் ஜூசர்ஸுக்குள்ள HP என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள, டெஸ்க்டாப்பில் Grade 6 என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இந்த கோப்பு காணப்படுகின்றது. ஃபோல்டர் எனப்படுவது கோப்பு உரை. அது பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்ததாக சைஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோப்பினுடைய சைஸ் எவ்வளவு, கெப்பாசிட்டி எவ்வளவு, அது 1.05 MB என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய அலகு மாற்றம் பைட்ஸிலையும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. சைஸ் ஆன் டிஸ்க், அதாவது ஹார்ட் டிஸ்கில் எவ்வளவு கெப்பாசிட்டியாக அது சேமிக்கப்பட்டு உள்ளது என்பதும் காட்டப்பட்டுள்ளது. ஹார்ட் டிஸ்கில் சில நேரங்களில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது மிக பெரிய ஃபைலாக இருந்தால் அதனை சுருக்கி சேமித்து வைக்க முடியும். அந்த அமைப்பில் தான் அதனுடைய சைஸும் இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளது. அடுத்ததாக கிரியேட்டட். இந்த ஃபைல் முதலாக இப்போது கிரியேட் பண்ணப்பட்டது என்பது காட்டப்பட்டுள்ளது. அந்த திகதி மற்றும் நேரம் ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோன்று மோடிஃபைடு, இறுதியாக இந்த ஃபைலில் எப்போது நீங்கள் மாற்றங்களை மேற்கொண்டீர்கள் என்பதும் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸஸ்ட்,
எக்ஸஸ்ட் எனப்படுவது இறுதியாக இப்போது நீங்கள் இந்த கோப்பை திறந்திருந்தீர்கள், அதாவது ஓப்பன் செய்து பயன்படுத்தி இருந்தீர்கள் என்பதனை நேரம் மற்றும் திகதியுடன் இங்கு அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு விடயங்களும் தான் இந்த கோப்பினுடைய பண்புகளாக இருக்கும். அதாவது கோப்பின் பெயர், டைப் ஆஃப் ஃபைல், ஓப்பன் வித், லொக்கேஷன், சைஸ் ஆன் டிஸ்க், கிரியேட்டட், மாடிஃபைடு, எக்ஸஸ்ட். ரைட். அடுத்ததாக இந்த கோப்பினை எவ்வாறு மறைத்து வைப்பது, அதாவது ஹைட் பண்ணுவது என பார்க்கலாம். இங்கு அட்ரிபியூட்ஸ் என்ற இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் காணப்படுகின்றது. இங்கு ரேடியோ பட்டனாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் டிக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரீட் ஓன்லி மற்றும் ஹிடன் என 2 அமைப்பு காணப்படுகின்றது. நாங்கள் இந்த ஃபைலை ஹிடன் பண்ண போகின்றோம், அதாவது ஹைட் பண்ண போகின்றோம், மறைத்து வைத்து கொள்ள போகின்றோம் என்று சொன்னால் இந்த ஹிடன் என்ற இந்த அமைப்பும் இந்த ஃபைலை மறைத்து வைத்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும். அதாவது பொதுவாக நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கணனி என்று சொன்னால் அங்கு பல்வேறுபட்ட நபர்கள் அந்த கணனியை பயன்படுத்துவார்கள். முக்கியமான ஒரு ஃபைலை நீங்கள் அந்த கணனியில் சேமித்து வைக்கும்போது சில நேரங்களில் அந்த கணனியை பயன்படுத்தும் வேறு நபர்களால் அந்த கோப்பு அழிக்கப்படலாம் அல்லது மாற்றம் ஏதும் செய்யப்படலாம். பாதுகாப்பான முறையில் இந்த ஃபைலை நாங்கள் மறைத்து வைத்து கொள்ள முடியும். ஹிடன் என்ற இந்த அமைப்பை டிக் பண்ணிவிட்டு அப்ளை மற்றும் ஓகே என்பதனை வழங்கிக் கொள்வதன் மூலம் இந்த குறிப்பிட்ட இந்த கோப்பை நீங்கள் மறைத்து வைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த கோப்பில் யாரும் எந்த விதமான மாற்றத்தையும் செய்து கொள்ள முடியாத நிலையிலும் நாங்கள் சேமித்து வைத்து கொள்ள முடியும். இந்த குறிப்பிட்ட கோப்பை ஓப்பன் செய்து கொள்ளலாம், அதில் வாசித்து கொள்ளலாம், ஆனால் மாற்றங்கள் இதனையும் செய்து கொள்ள முடியாது. ரீட் ஓன்லியாக குறித்த கோப்பினை வாசிக்க மட்டும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதற்காக இங்கு ரீட் ஓன்லி என்ற இந்த அமைப்பு காணப்படுகின்றது. இப்போது அந்த ரேடியோ பட்டனை நான் கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அப்ளை மற்றும் ஓகே என்ற இந்த பட்டன்ஸை அழுத்திக் கொள்வதன் மூலம் இந்த கோப்பில் எந்த விதமான மாற்றத்தையும் யாரும் செய்து கொள்ள முடியாத வகையில் நாங்கள் இதே கணனியில் சேமித்து வைத்து கொள்ள முடியும். இந்த கோப்பினை ரீட் ஓன்லியாகவும் ஹிடன் மறைத்தும் இந்த 2 அமைப்புகளையும் தெரிவு செய்து விட்டு நீங்கள் அப்ளை மற்றும் ஓகே என்ற இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ள முடியும். மிகுதி பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.